முதல் குழந்தை மூத்த குழந்தை 3, 12, 21, 30 நம்ம சிசேரியன் பண்ணி எடுக்கவே கூடாது. 17ஆம் நம்பர்காரங்க மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் தான் பிறப்பாங்க, பணக்காரங்களாகவும் இருப்பாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இயற்கையிலேயே சக்தி உடையது, ஒளி உடையது அப்படிங்கிறதுனால தான் அவங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்களும் இருக்காது. அறிவுடையவங்களாக இருப்பாங்க. இன்னும் 2ஆம் தேதி பிறக்கிற குழந்தைகள் 2, 11, 21, 21 பிறக்கிற குழந்தைகளுக்கு நைட்டுக்கு பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்லி 3ஆம் நம்பர்காரங்களுக்கு என்ன ஒரு இது விசேஷம்னு கேட்டிங்கனாக்க, அந்த குழந்தைக்கு தூண்டுதலே தேவையில்லை. அந்த குழந்தையே கஷ்டப்பட்டு படிப்பாங்க. 4ஆம் நம்பர்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்புலேருந்து வேர்வை வெளியில் போகணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் உட்காந்த இடத்துல வியாபாரம் பண்ணி வியாபாரத்துக்கு உண்டானவங்க. இவங்க வெற்றியாளர்களாகவே இருப்பாங்க. 6ஆம் நம்பர்காரங்க எல்லா விதமான, அதாவது அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க ஹை வோல்டேஜ்னு அவங்கள சொல்லலாம். நீங்கள் தியாகம் பண்ணலைனாலும் தியாகியாக்கி உங்களை வெளியில் அனுப்பிடுவாங்க. நீங்கள் அதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா அது என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லதுக்கேன்னு நினச்சிட்டு 9ஆம் நம்பருக்கு புது பிறவியாக எடுப்பாங்க. இவங்களை சுற்றி கெட்டவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனாலும் கூட இவங்களுடைய கேரக்டர் சூழ்நிலைகளையே மாற்றி வெற்றி அடைகிறது. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சர்டிஃபைட் ஜெமாலஜிஸ்ட் ஏகே பாலசுப்ரமணியம் அவர்கள் நினைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வாழ்க வளமுடன். வணக்கம். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் நிர்வாகத்துக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். வணக்கமா சொல்லுங்க. ரொம்ப நன்றி சார். இப்போ நியூமராலஜி அப்படின்றது எப்படி அது பார்ப்பீங்க சார்? எனக்கு என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சது ஜாதகம், லக்னம், கட்டம், உனக்கு இந்த திசை, அந்த திசை, உனக்கு இந்த ராசி நட்சத்திரம். பட் இந்த நியூமராலஜின்னு வரும்பொழுது அதை வச்சு பேர் மாற்றுறது, அப்புறம் இந்த டேட்டில் நீ பிறந்தனா, இந்த 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 கிழமையில் நீ பிறந்தனா இதெல்லாம் உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்றது எப்படி சார்? அதெல்லாம் ஒரு பொது பலனாக தானே சார் அமையும்? பொதுவாக இதனுடைய நியூமராலஜிங்கிறது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டாங்க, 9 நவகிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நவகிரகங்கள்னு சொல்லும்போதே எண்கள் அதுக்குள்ளே உள்ளே வந்துருச்சு. பார்த்தீங்களா, 9 விதமான கிரகங்கள்னு வந்துருச்சு. அப்போ அந்த 9 எண்களும் அதில் ஒரு பார்ட்டிசிபேஷனுக்கு வந்துருச்சு. ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான பிரதியீடு எண்கள்லாம் வந்துருச்சு. இப்போ 1ஆம் நம்பர்னா சூரியன், 2ஆம் நம்பர்னா சந்திரனுங்கிற மாதிரி பிரதியீடு வந்துருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நவகிரகங்கள்னு சொன்னோன்னே நவ எண்களும் உள்ளே வந்துடுது இல்லைங்களா? அதே மாதிரி பிறந்த தேதி நம்ம குறிப்பிடும்போது தமிழ் தேதின்னு ஒன்று இருக்குது, ஆங்கில தேதியை தான் நம்ம பர்த்டேயாக எடுத்துக்கிறோம். அதற்குரிய பலன்களை தான் நம்ம சொல்லிட்டு வரோம். இப்போ இதில் ஏன் ஆங்கில தேதியை, ஆங்கில எழுத்துக்களை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த ஆங்கில எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா எண்ணிக்கையிலேயே மிக குறைவாக இருக்கிறது இந்த ஆங்கில எழுத்துக்கள் தான். தமிழ் எழுத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா 246 எழுத்துக்களை சுத்தமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒவ்வொரு எழுத்துக்குண்டான வைப்ரேஷன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுல மிகப்பெரிய சிரமங்கள் ஏற்பட்டு இவங்க இந்த 26 எழுத்து மட்டும்தான் இருக்கிறதுனால ஆங்கில எழுத்தினுடைய வைப்ரேஷன்ஸ் ஒன்றொன்றுக்கும் வைப்ரேஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை ஒருத்தர் பிரதியிடும்போது கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 வருடங்களுக்கு முன்னாடி கிரீக் மாதிரி இடங்களில் அவங்க கண்டுபிடிச்சி இந்த வைப்ரேஷன்ஸை பிரதியிட்டாங்க. ஹீப்ருக்கள்னு சொல்லுவாங்க. இப்போ ஏங்கிற எழுத்துக்கு 1, பிங்கிற எழுத்துக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு பிரதியிட்டாங்க. ஸோ வேல்யூ நீங்கள் பார்க்கும்போது ஒரு எழுத்துக்களுக்கும் ஒரு வேல்யூ போட்டு உங்களுடைய தேதி அப்படிங்கிற போது நீங்கள் பிறந்த தேதி, அந்த பிறந்த தேதிக்கு ஏற்றவாறு தான் குணநலன்கள் இருக்கும். அந்த தேதி 1ஆம் தேதி பிறந்தவங்கன்னா இப்படி இருப்பாங்க, 2ஆம் தேதி பிறந்தவங்க இப்போ குணநலன்கள் இதில் நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணிடுறாங்க. அது மாற்றமே இருந்தது இல்லையா சார்? இப்போ வரைக்கும் 1ஆம் தேதி பிறந்தவங்க எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றது ஒரு நியதியாகவே இருக்குது. பெரும்பாலான 80% ஆன பொது பலன்கள் நிச்சயமாக ஒத்து வரும். 1ஆம் நம்பருக்கு ஒரு குறிப்பான ஒரு பலன் சொல்கிறேன் பாருங்கள். 1ஆம் நம்பர்காரங்க இயற்கையிலேயே முதல்ல தோன்றினவங்க, 0லேருந்து 1ங்கிற மாதிரி. சரி, இயற்கையிலேருந்து முதல்ல தோன்றும் போது அவங்க எப்படி இருப்பாங்கன்னாக்க லேர்னிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா காட்டில் தான் பிறந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மனிதன் பிறக்கும்போது முதல்ல தோன்றும்போது அவனுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாமல் அவன் எல்லாத்தையும் கற்றுக்கிறான். முதல்ல கற்றுக்கும் போது அந்த லேர்னிங் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். இயற்கை சம்மந்தப்பட்ட நாட்டம், வைத்தியம் இயற்கை வைத்தியம் தான் பிடிக்கும் அவங்களுக்கு. இயல்பாகவே அந்த மைண்டு கேரக்டரிஸ்டிக்ஸில் லேர்னிங் இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை, இயற்கை வைத்தியத்தை தான் விரும்புவாங்க. ஓகே, அதோட நேச்சுரோபதின்னு சொல்லக்கூடியது. 3ஆவது பார்த்தீங்கன்னாக்க அறிவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்பவே இருக்கும்.
கூர்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். சார் எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ நான் வந்து 11 அப்படின்னா 1 + 1 2 அந்த அந்த day- அந்த மாதிரி தான் அந்த மாதிரி வரும். எடுத்துக்கணும். அந்த மாதிரி. 12னா 2 + 1 3. ஸோ நீங்கள் 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற நீங்கள் அந்த ஒவ்வொரு இதுக்கும் சொல்லும் பொழுது இப்போ 27னா 7 + 2 9. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த 9க்கு பொருந்துற அந்த நியூமராலஜி ஆமாம், அதுதான் சொல்லி இல்லையா? ஆமாம். சரி சார். இப்போ வந்து இந்த கூர்மை, அறிவு கூர்மை இருக்கும், கள்ளங்கபடம் இல்லாமல் இருப்பாங்க. இதெல்லாம் 1ஆம் தேதி 1, 10, 19, 28 பிறக்கிறவங்க எல்லாருக்குமே ஓகே. இந்த கேரக்டரிஸ் இருக்கும். இவங்க வந்து எங்கே வந்து எப்பயுமே ஒரு நம்பருக்கு பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். ஓகே. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிறது உங்கள்கிட்ட இருக்காது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா அறிவு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதுதான் கரெக்டுன்னு நினைப்பாங்க, அதுதான் கரெக்டாகவும் இருக்கும். அது வந்து கூட வர்ற நபர் எங்கே கூட வர்றாருன்னா திருமணத்திற்கு பிறகு ஒருத்தர் வருவார் கூட, அது கணவனாகட்டும் மனைவி ஆகட்டும். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார்னா அவருக்கு உண்டான ஸ்பேஸில் அவர் விளையாடுவார். இவங்க சொல்லுவாங்க இல்லை இதுதான் கரெக்டு, இந்த இடத்துக்கு இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது அடுத்தவங்க வந்து ஏதாவது பேசும்போது இவங்களுக்கு பயங்கரமான கோபம் வந்து ஒரு பிடிவாத நோக்கில் அந்த இடத்துல ஒரு கான்ஃப்ளிக்ட் கிரியேட் ஆகிடும். ஓகே. ஸோ விவாகரத்து முறிவுகள் இந்த நம்பர்களுக்கு ரொம்ப நடக்கும். 1ஆம் நம்பர்காரங்களுக்கு வேறு எந்த விதத்துலேயும் அதிர்ஷ்ட குறைவு இருக்காது, எல்லாமே நடக்கும். நேர்மையானவங்க, கள்ளங்கபடம் இல்லாதவங்க, நண்பர்களுக்கு உதவுவாங்க, நண்பர்கள் இவங்களை ஏமாத்தினாலும் சுற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் பிடிவாதம் இருக்கிறதுனால மனைவியோட மோதல் ஏற்பட்டு குடும்ப வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய சூழல் உருவாகும். அதனால நான் என்ன சொல்லிடுறேன்னா 1ஆம் தேதி பிறந்தாச்சா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. திருமணத்திற்கு பிறகு கொஞ்சம் இந்த விஷயத்தில் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருந்துக்குங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பள்ளம் இருக்குது, இந்த இடத்துல படி இருக்குது, அவ்வளோதான் நான் சொல்கிறது. ஸோ இவங்க இதில் மட்டும் கரெக்டாக இருந்துட்டாங்கனாக்கா இவங்க லைஃப் நல்லாயிருக்கும். கேட்குறவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் இது நிச்சயமாக இது வேலிடாக இருக்கும். சூப்பர். இது வந்து இப்படி போயிட்டு இருக்கும்போது 2ஆம் நம்பருக்கு ஒரு கேரக்டர், 3ஆம் நம்பருக்கு ஒரு கேரக்டர் அப்படின்னு வரும்போது 8ஆம் நம்பரில் கேரக்டர் முடிஞ்சிடும். 8 விதமாக 7 பிறவிகளில் செய்யக்கூடிய சார் 2ஆம் நம்பர் கேரக்டர் எல்லாமே சொல்லிட்டு வர முடியாதா சார்? அது உங்களுக்கு டைம் இருக்குமா? கண்டிப்பாக சொல்கிறேன். 2ஆம் நம்பருங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் இது வந்து சூரியன்னு சொல்லக்கூடியது. அதனால தான் அது வந்து இயற்கையிலேயே சக்தி உடையது, ஒளி உடையது. அப்படிங்கிறதுனால தான் அவங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்களும் இருக்காது, அறிவுடையவங்களாக இருப்பாங்க. ஏன்னா ஒளியோட ஒளி பொருந்தினவங்க. ஸோ 2வது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சந்திரனுடைய கேரக்டர். சந்திரன் எப்படிமா இருக்கும்? 15 நாளைக்கு வளர்பிறையாக இருக்கும், 15 நாளைக்கு தேய்பிறையாக இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இவங்களும் இருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கனாக்கா வேனிங் அண்ட் வேக்சிங் அப்படி 3ங்கிற மாதிரி. 15 நாளைக்கு நல்லா ஃப்ரீயாக இருப்பாங்க, மைண்டு ரொம்ப நல்லாயிருக்கும். 15 நாளைக்கு டல்லாக இருக்கும். அது வந்து சந்திரனுக்குரியது, நீருக்குரியது. நீர்னா வந்து சலனமுடையதாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிரந்தரமான ஒரு புத்தியில் பிரமையில் இருக்க முடியாது. கன்ஃபியூஷன், ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவாதங்களை அதிகமாக பண்ணுவாங்க. நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நாட்டமாக இருக்கும். கிரியேட்டிவிட்டி, கற்பனா சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தில் இந்த காரில் போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டாங்கனாக்கா அதுதான் இன்பமாக இருக்குமே தவிர்த்து உள்ளபடியே அந்த பென்ஸுக்காரை நிறுத்தி ஏறுங்க போகலான்னா அதில் வந்து ரியாலிட்டி லைஃப்பில் அவங்களுக்கு அவ்வளோ தூரம் நாட்டம் இருக்காது. அந்த பிம்பங்களில் தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப நாட்டம் அதிகமாக இருக்கும். இவங்களும் வந்து விரும்பி திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும். அப்படி விரும்பி திருமணம் பண்ணும்போது திருமணத்துக்கு பிறகு அந்த 50% லைஃப் தான் நல்லாயிருக்கும். 50% வந்து அவங்களுக்கும் வந்து தகுதியான அது ரியாலிட்டியில் வந்து எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களாக மாறும்போது அவங்களுக்கு அதுவும் ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். இந்த 2ஆம் தேதியில் பிறந்தவங்க அது சம்மந்தமாக இருக்கிற அந்த டேட்ஸில் அவங்களுக்குன்னா வந்து ஜோடி வந்து ஒரே ஒரு ஜோடி ரொம்ப அற்புதமாக பொருந்துவாங்க. 7ஆம் நம்பர்காரங்க அற்புதமாக பொருத்துவாங்க. ஓகே. ஏன்னா நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்னு ஒரு பாட்டு இருக்கீங்களா, அதுதான் இதில் உள்ளது. இயற்கையாகவே வந்து ஒருத்தரை பார்த்தோன்னே பிடிச்சிருது, பேசவே இல்லை, பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. அப்படிங்கிற போது 2ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோடி பொருத்தம் அற்புதமாக இருக்கும். 1ஆம் நம்பர்காரங்களுக்கு 4ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். 1ஆம் நம்பர்காரங்களுக்கு 1ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் பொருத்தமாக இருக்காது. ஓகே. அவங்களோட 1 7 9 பொருத்தமாக இருக்காது. ஸோ இவங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒவ்வொரு எண்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது. ஸோ 2ஆம் நம்பருங்கிற போது அவங்களுக்கு லைஃப்பில் வந்து எங்கெங்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும். இதற்கு வந்து என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க தெய்வ நம்பிக்கை தான் ரொம்ப இவங்களுக்கு உண்டான தீர்வு. இவங்களை வந்து காந்தி மகான் பிறந்தது 2ஆம் தேதி. ஆமாம். இந்த ரத்தமின்றி கத்தியின்றி ரத்தமின்றி இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு இல்லைங்களா? அந்த இது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் எதுன்னு கேட்டிங்கனாக்க ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்துட்டு தான் அந்த இன்ஸ்பிரேஷன். ஒரு சத்தியத்துக்கு இவ்வளோ தூரம் ஒரு மரியாதை இருக்கா அப்படின்னு 2ஆம் தேதி பிறக்கிற குழந்தைகள் 2, 11, 29, 20, 21 பிறக்கிற குழந்தைகளுக்கு நைட்டுக்கு வந்து பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்லிடும். ஓகே.
சொல்லி என்ன கேட்டிங்கன்னாக்க 2ஆம் நம்பர் குழந்தைகள் வந்து ஈஸியாக வந்து ஒன்று நண்பர்கள் மூலமாக நல்லதையோ கெட்டதையோ நண்பர்கள் மூலமாக தான் கற்றுக்குவாங்க. ஓகே. ரொம்ப நல்லவங்களாகவும் இருப்பாங்க, ரொம்ப கெட்டவங்களாகவும் இருப்பாங்க. நல்லவங்களாகவும் கெட்டவனாகவும் அன்னை வளர்ப்பதில்லைன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி நைட்டு படுக்கும்போது மாரல் ஸ்டோரிஸ் சொல்லிட்டீங்கன்னாக்க அவங்க வந்து அந்த இதுலேயே வந்து வளர்ந்தாங்கனாக்க இவங்களை வந்து அடிச்சுக்க எந்த நம்பராலையும் முடியாது. வேறு எந்த நம்பர் 9ஆம் நம்பர்லாம் பிரமாதமான நம்பருமாங்க, 5 பிரமாதம்பாங்க. எல்லாரையும் தூக்கி சாப்பிட்றது இந்த நம்பரு. என்னென்னா ப்ரைவேட்டட் கண்டிஷன் சப்ளை. அவங்கள பொறுத்த வரைக்கும் தெய்வ நம்பிக்கையில் ரொம்ப தீவிரமாக இருக்கணும். அல்லது குரு நம்பிக்கை, ராகவேந்திரர், சாய்பாபான்னு எவ்வளோ தெய்வ குருமார்கள் இருக்கா, அவங்க மேலே ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை முக்கியமாக, அவ்வளோதான். அதே மாதிரி இவர் சத்தியத்தின் மேலே நம்பிக்கை வச்சார், அதனால தான் ஜெயிச்சார். ஸோ அந்த மாதிரி ஏதாவது தத்துவங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா இவங்களுடைய லைஃப் வந்து பூரண சந்திரனா பிரகாசமாக இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்குது சார் கேட்கும்போது. அடுத்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும்ப்பா, இவங்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பரில் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக சொல்ல வேண்டியது ஒரு இப்போதெல்லாம் சிசேரியன்லாம் நிறையா நடக்குது இல்லைங்களா. சிசேரியன் போகும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, டாக்டர்ஸ் வந்து சிசேரியன் பண்ணலாம் ஒரு 2 டேஸ்லேருந்து ஒரு 1 வீக் வரைக்கும் ஒரு அவங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவசரமாக அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, குறிப்பாக வந்து மூத்த குழந்தைக்கு தான் பெரும்பாலும் சிசேரியன்ஸ் நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், முதல் குழந்தைக்கு தான் சிசேரியன் நடக்கும். இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சூழல்களில் நீங்கள் பர்த்துங்கிறது நேச்சுரல் ப்ராசஸ். இப்போ நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு தேதியை பார்த்து நேரத்தை பார்த்து நமக்கு அந்த ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்படும் போது அந்த ஆப்ஷன் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா போய் ஜோதிடர்கிட்ட காமிப்பாங்க. இந்த மாதிரி வந்து இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம இந்த குழந்தை எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட நேரம் எப்போ வருதுன்னு நம்ம குறித்து கொடுங்கன்னு சொல்லும்போது இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லக்கூடியது என்னுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச்சில் நான் கண்டுபிடிச்சது, முதல் குழந்தை மூத்த குழந்தை 3, 12, 21, 30 நம்ம சிசேரியன் பண்ணி எடுக்கவே கூடாது. நேச்சுரல் பர்த்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. நமக்கு ஆப்ஷன் கொடுக்கப்படும் போது 3, 12, 21, 30 கண்டிப்பாக பண்ணாதீங்க. அப்படி பண்ணால் என்னென்னா மூத்த குழந்தைகள் வந்து 3ஆம் நம்பரில் பிறந்து உள்ள மூத்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய சோதனைகள் வாழ்க்கையில் நடக்குது. அது நேச்சுரலாக பிறந்தாலும் சரி, நேச்சுரலாக பிறக்கும்போது அதை வந்து நம்ம வந்து பண்ண முடியாது, பட் கரெக்ட் பண்ணிக்கலாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் சிசேரியன் வரும்போது நம்ம அந்த நம்பரை வந்து உதாரணத்துக்கு 8ஆம் தேதி முக்கியம், 8ஆம் தேதி நல்லதா 3ஆம் தேதி நல்லதான்னு என்ன கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல 3ஆம் தேதியை விட 8ஆம் தேதி நல்லதுன்னு சொல்லுவேன். 8ஆம் தேதியே பெஸ்ட்டு அப்படின்றது. ஏன்னா மூத்த குழந்தைகளாக பிறக்கும்போது 3ஆம் நம்பர் 12, 21 பிறக்கும்போது சின்ன வயதிலேயே அந்த குடும்பங்களுக்கு குடும்ப சுமை தலையில் ஏற்றப்பட்டு விடும். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த குடும்பத்துக்கு ஒரு கஷ்டங்கள் வரும், அந்த குழந்தைக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும். அந்த குழந்தை என்ன பண்ணும், தானாகவே படித்து குழந்தை 3ஆம் நம்பர்காரங்களுக்கு என்ன ஒரு இது விசேஷம்னு கேட்டிங்கனாக்க, அந்த குழந்தைக்கு தூண்டுதலே தேவையில்லை. அந்த குழந்தையே கஷ்டப்பட்டு படிப்பாங்க. குடும்ப சுமையை சின்ன வயசுலேயே சின்ன டிகிரி படிச்சுட்டு டிப்ளமா படிச்சுட்டே வேலைக்கு போயிடுவாங்க. மேற்கொண்டு படிப்பெல்லாம் அவங்க சம்பாத்தியத்தில் மேற்கொண்டு படிப்பாங்க. உழைப்பாளிகளாக இருப்பாங்க. படிப்படியான முன்னேற்றம், படிப்பின் மூலமான முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. இதில் வந்து எங்கே பிரச்சனை வரும்னு கேட்டிங்கனாக்கா, பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ஆகாது. இவங்களுக்கு வந்து அங்கே தான் வந்து ஃபெயிலியர் ஆகும். பிஸ்னஸ் வந்து இவங்களுக்கு ஆகவே ஆகாது. ஒரு ப்ரைவேட் ஸ்கூலே இருக்குதுன்னு வச்சிங்களேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன், கரஸ்பாண்டன்ஸாக இருக்க முடியாது, ஹெட் மாஸ்டராக வேணா இருக்கலாம். மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்துட்டாங்க, கன்சல்டண்ட்டாக இருந்துட்டாங்கனாக்கா இவங்க லைஃப் நல்லாயிருக்கும். ஓகே சார், இதுதான் சிறப்பு. சரி. 4ஆம் தேதி பிறக்கிறவங்க ராகுவோட எண்ணிக்கையில் பிறக்கிறவங்க, இது வந்து விநாயகருடைய அமைப்பில் பிறக்கிறவங்க. விநாயகரை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எவ்வளோ பெரிய உருவமாக இருப்பார், அதே மாதிரி தான் இவங்களும் இருப்பாங்க. நல்ல உயரமாக வாட்டா சாட்டமாக நல்லா பிரமாதமாக இருப்பாங்க. பார்க்கவே பயப்படுற மாதிரி இருப்பாங்க. ஆனால் குழந்தைத்தன்மையும் இருக்கும் அவங்கள்ட்ட. விநாயகர் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தவனார். குழந்தையாக வந்து படங்கள்லாம் நம்ம பார்ப்போம். அந்த குட்டி யானையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறும்புத்தன்மையோடு இருக்கும். இந்த யானைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது வழிபாடு, நம்ம விநாயகர் வழிபாடு நம்ம சொல்லியிருக்காங்க. பார்த்தோன்னே என்ன பண்ணணும்னா தலையில் குட்டணும் இல்லைங்களா. ஆமாம் சார். தோப்பு கரணை காதை பிடிக்கணும். அப்புறம் தோப்பு கரணை பிடிக்கும். இது 3னுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 4ஆம் நம்பர்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்புலேருந்து வேர்வை வெளியில் போகணும். உடல் ரீதியான உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியம். இதில் என்னென்னு கேட்டிங்கனாக்க, மூளை தெளிவு ஏற்படணும் அப்படின்னா இவங்க ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணணும், டெய்லி வாக்கிங் போகணும். ஒரு குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் பரீட்சையில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னா முதல் நாள் வரைக்கும் விளையாட விடுங்க.
பரீட்சை அன்னைக்கு முதல் நாள் வரைக்கும் விளையாட விட்டிங்கன்னா தான் அந்த மூளை தெளிவு அவங்களுக்கு கிடைக்கணும்னா உடல் வந்து நல்லா இயங்கி வேர்வை வெளியில் வந்துச்சுன்னா தான் தோஷங்கள் போய் யோகங்கள் பெருகும். ஓகே. ஸோ 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4, 13, 22, 31 பிறக்கிற குழந்தைகள் அல்லது பெரியவங்க யாராக இருந்தாலும் ரெகுலராக வாக்கிங் போங்க. உங்கள் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய சிக்கல்கள் எல்லாமே நீங்கும். அதே போல் காலையில் குளிக்கும்போது அந்த சக்கரா வந்து எர்த்து சக்கரான்னு சொல்லுவாங்க, பாதத்தில் தான் இருக்குது. அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 4ஆம் நம்பர்காரங்க எப்போயுமே ஓட்டத்தில் தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து சக்கரம் காலில் அதுதான் அந்த வார்த்தை. காலில் உள்ள செருப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி கழட்டி போட்டிருப்பாங்க, எல்லாரும் இப்படி கழட்டி போட்டுருவாங்க, இவங்க இப்படி கழட்டி போட்டிருப்பாங்க, ஓட்டத்திலே கழட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது காலில் வந்து அந்த சக்கராவை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுற குளிக்கும்போது நம்ம அதை வந்து பாதத்தை சுத்தமாக வச்சுக்கணும். சாக்ஸ் போடணும், சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கனாக்க இந்த ரெண்டுமே போதும். இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஃபைன் சார். 5ஆம் தேதி பிறந்தவங்க சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லக்கூடியது. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 பக்கமும் 4 நம்பர் வந்துடுது. இது சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். இவங்களை பொறுத்த வரைக்கும் உட்கார்ந்த இடத்துல வியாபாரம் பண்ணி வியாபாரத்துக்கு உண்டானவங்க. இவங்க வந்து வெற்றியாளர்களாகவே இருப்பாங்க. இவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். ஏன்னா யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. இவங்க நினைச்சதெல்லாம் நடத்திட்டே வரும்போது ஏன் சொன்னோன்னே தெரியாது, பின்னாடி பார்த்தா நல்லதாக இருக்கும் அதை பற்றி. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க அது மாதிரி விரும்பி திருமணம் பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விரும்பி திருமணம் பண்ணும்போது கண்ணாமண்ணாண்ட தடாப்படால்னு மேரேஜை பண்ணிடுவாங்க. யோசிக்காமல் பண்ணும்போது சிக்கல்களில் மாட்டிக்குவாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும். ஏன்னா 5ஆம் நம்பருங்கிறது புதன்கிறது ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டோம். புதனும் பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரலில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அலி கிரகம்னு சொல்லக்கூடியது. என்னன்னு கேட்டிங்கன்னா நியூட்ரல் நம்பர்னு சொல்கிறதுக்கு அந்த காலத்தில் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட இன்னொரு அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் நிச்சயமாக வரும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி, மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் வரும். இந்த மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்க சர்க்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களோ அல்லது ரத்த உறவில் இருக்கிறவங்களுக்கோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு பேரலிசிஸ் மாதிரியோ, காக்காவலுக்கு சம்மந்தப்பட்ட பேரலிட்டிக் அட்டாக் மாதிரியோ, அதே மாதிரி கொஞ்சம் மைண்டு ரிட்டார்டராக உள்ள குழந்தைகளோ இல்லை மாதிரியான பிறக்கக்கூடிய ஒரு சூழலோ கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு வந்து இவங்களுக்கோ அல்லது ரத்த உறவுலையோ கண்டிப்பாக இருக்கக்கூடிய சூழல்கள் நிச்சயமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, யோகாசனம்னு சொல்லக்கூடியது உடல் பயிற்சி. அது நரம்புகளுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சாந்தத்தை கொடுக்கும். அதே போல் பிரணயாமங்கிறது மூச்சு பயிற்சி, அது மூளைக்கு அமைதியை கொடுக்கும். இந்த ரெண்டும் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த அதிர்வலைகள் உங்கள் ரத்த சொந்தத்துக்கும் நல்லபடியாக வேலை செஞ்சு நல்ல விதமான பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நல்ல குழந்தைகளாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதை வந்து மனசில் வெற்றியாளர்களாக வியாபாரத்தில் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு வீக் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வந்துடுது. ஸோ இந்த இடத்தை மட்டும் கரெக்டாக இருந்துக்கிட்டால் போதுமானது. 6ங்கிறது உலகத்திலே சுக்கனுடைய எண்ணெய். 6க்குரிய சக்கரம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம புருவ மத்தியில் இருக்குது. ஸோ அதனால கண்களால் காணக்கூடியது எல்லாமே வந்து கண்ணாலே பேசுவாங்க. கண்ணால் பேசுகிறது, கண்ணால் கல்ல. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே வந்து எல்லா இடத்துலையும் டிஃப்ரென்ஸ் வருதுன்னா கண்ணால் பார்க்குறதுனால தான் டிஃப்ரென்ஸ் வருது. இப்போ கண்ணு தெரியாதவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் ஏதாவது ஒரு புடவையோ ஒரு இதாக கொடுத்தோம்னா தடவி பார்த்துட்டு ஏதோ ஒரு துணி மாதிரி தெரியுதுமா அப்படிம்பாங்க, அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்க அந்த துணி வந்து பிராண்டட் ஷர்ட்டாக இருக்கா, வேன் ஹியூசனாக இருக்கா, சிம்பிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு வாட்சில் வந்து சாதாரணமாக எல்லா வாட்சும் வந்து பார்த்தீங்கன்னாக்க 24 hours தான். சரியா? எல்லாம் 1000 ரூபாய்க்கு வாங்கலாம். சரி, இப்போ நம்ம தங்கத்தை பற்றி நம்ம குறைப்பட்டுக்கிட்டோமே, கோடிக்கணக்கில் கொடுத்து வாட்ச் வாங்குறவங்களாம் இருக்காங்கல்ல, உலகத்தில் இருக்காங்கல்ல. அது மாதிரி பார்க்கும்போது ரெண்டுலேயுமே வாட்சில் ஒரே நேரம் தானே காட்டுது. ஸோ அந்த மாதிரியான பிராண்டட் ஐட்டம்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புராதன பொருட்கள், பழைய காலத்தில் இருக்கக்கூடிய அரசர் உபயோகிச்சார், அது பண்ணார், அரசாங்கம் அரண்மனையில் இருந்த பொருள் அப்படின்னு நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா, அதுக்கெல்லாம் இவங்க தான் வந்து அதிபதி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி கண்களால் காணக்கூடிய அதாவது சுகமான விஷயங்கள் எல்லாமே, ஆட்டம் பாட்டம், இதுல எல்லாம் ரொம்ப நாட்டம், கலை நிகழ்ச்சிகள். ஆமாம், ஆட்டம் பாட்டம் எல்லாத்துலேயும் நாட்டம் செலுத்துவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தில் மிகப்பெரிய பதவிகளையும் வகிப்பாங்க. 6ஆம் நம்பர்காரங்க எல்லா விதமான, அதாவது அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க ஹை வோல்டேஜ்னு அவங்கள சொல்லலாம். ஹை வோல்டேஜ் பீப்புள் தான் அவங்க.
ஏதாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அதிகபட்சமான செலவு பண்ணி அதிகபட்சமான விஷயங்களை வந்து அக்யூர் பண்ணுறது, அதிகாரத்தை போய் கைப்பற்றுறது, பர்ஃபார்ம்டு பீப்புளாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். ஆன்மீகத்தெல்லாம் தூக்கி தூரம் தள்ளுங்க. நம்ம வந்து உலகத்தில் பிறந்ததே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் பிற 2 வகையாக நீங்கள் பார்க்கலாம். அவங்கள 6, 15, 24 பிறக்கிறவங்கள 2 டைப்பாக இருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் உயரமாக ஒரு ஒரு வத்தல்னு சொல்லுவாங்கல்ல, உடம்பு வந்து ரொம்ப கம்மியாக ஒல்லியாக, வத்தல்னு சொல்கிறத விட உழைச்ச திரேகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி வந்து வத்தலாக இருக்கக்கூடிய ஒல்லியாக இருக்கக்கூடியவங்க மிக நல்லவங்களா ஆன்மீகத்துறையில் மிக வெற்றியாளர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து திருமணம் பெரும்பாலும் ஆகியிருக்காது. ஆமாம். ஓகே. ஆனால் பார்க்கும்போதே குபேரன் பொம்மை மாதிரி கொஞ்சம் பொதுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, நல்லா சப்பியாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் நிச்சயமாக சுக்கிரனுடைய ஆதிக்கம் பூரணமாகவே இருக்குன்னு அர்த்தம். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த நான் சொன்ன கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே. நான் சொல்கிறது ஒல்லியான உள்ளவங்க ஆன்மீகத்தன்மையோட ஒதுங்கிடுவாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த இந்த இதில் கூட இந்த வித்தியாசம் வேறுபாடுகள் இருக்குது. அந்த உயிர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்குது. அந்த உயிர்ப்பு சக்தி ஒவ்வொரு கிரகங்களும் எப்படி வேலை செய்யுதுன்னா ஒரு உருவத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். உயரம், குள்ளம், முடி அதிகமாக இருக்கிறது, குறைச்சலாக இருக்கிறது, அதுக்கடுத்து குண்டாக இருக்கிறது, ஒல்லியாக இருக்கிறது, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க தலைமுடி அதிகமாக இருக்கிறது, குறைவாக இருக்குது, சிகப்பாக இருக்கிறது, கருப்பாக இருக்குது. இந்த 4 விதமான விஷயங்களை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்களுக்கு உயிர்ப்பு சக்தி எந்த கிரகம் வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 6ஆம் தேதி பிறந்ததுலேயே நீங்கள் 2 பேர் இருக்காங்க. நான் சொல்லிடுறேன். அப்துல் கலாம் ஐயாவும் 6ஆம் தேதி அந்த ஆதிக்கத்தில் பிறந்தவர் தான். ஜெயலலிதா அம்மாவும் 6ஆம் நம்பரில் பிறந்தவங்க தான். அதுமாரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ 6ஆம் நம்பரை நீங்கள் பார்த்துட்டு அவங்க உருவத்தையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு என்ன கேரக்டர் மேலோங்கி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, 7ஆம் தேதி இந்த 7ங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா கேதுன்னு சொல்லக்கூடிய அந்த கேது எங்கே இருக்கார் சக்கரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம உச்சந்தலைக்கு மேலே ஸ்பேஸ் சக்கரான்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா விஷயங்கள் தியாகம் பண்ணணும். ஏதாவது விஷயத்தை தியாகம் பண்ணிடணும். தியாகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா எதை தியாகம் பண்ணால் சிறப்புன்னு இருக்குது. எதை தியாகம் பண்ணால் சொந்தக்காரங்களை தியாகம் பண்ணணும், சொந்த ஊரை தியாகம் பண்ணணும், சொந்தத்தில் வர்ற சொத்துக்களை தியாகம் பண்ணணும். ஏதோ ஒரு தியாகம் இருந்தால்தான் நீங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆளாக முடியும். ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு உண்டான ஸ்பேஸ் வெளியில் இருக்குது, உள்ளூரில் கிடையாது. ஓகே. இப்போ மீடியா துறைகளில் இருக்கவங்க, நடிகர்களாக இருக்கவங்க, கேமரா சம்மந்தப்பட்டவங்க, சினிமா சம்மந்தப்பட்டவங்களாக இருக்கவங்க வெளிநாட்டில் போய் சொத்துக்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறி சம்பாதிக்கிறது. இந்த இடத்துல வெளியேறிடுறாங்க. குடும்பத்தை விட்டு வெளியேறி வெளிநாட்டில் இருந்து சம்பாதிக்கிறவங்க, அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் துறையில் வேலை பார்க்குறவங்க, ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க. ஸோ இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கெமிக்கல் துறையில் இருக்கவங்கலாம் வந்து இந்த கேதுவோட தொழில்களோட கண்ட்ரோலில் வந்துடுவாங்க. இவங்களாம் மீடியாவில் இருப்பாங்களா? இவங்களை நிச்சயமாக மீடியாவில் இருப்பாங்க. மீடியாவில் அதாவது பிம்பங்கள் மூலமாக செயல்படுகிற விஷயங்களில் 7ஆம் தேதி நான் 7ஆம் தேதி தான், 7ஆம் கிடையாது, 7ஆம் தேதி தான். ஸோ மீடியா துறையில் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருக்கிறது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்குமா நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தியாகம் நிச்சயமாக பண்ணியாகணும். அது ஏதாவது விஷயத்தில் நீங்கள் தியாகம் பண்ணலைனாலும் தியாகியாக்கி உங்களை வெளியில் அனுப்பிடுவாங்க. நீங்கள் அதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா அது என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லதுக்கேன்னு நினச்சிக்கிங்க. இன்னொரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா 7ஆம் தேதி பிறந்தவங்க வெளிநாட்டு துறையினர், அந்நிய மொழியினர், அந்நிய மதத்தினர், அந்நிய நாட்டினர் உதவிகரமாக இருப்பாங்க. சொந்த மொழியை விட்டுட்டு வெளிமொழி ஏதாவது ஒன்று பேசி அந்த மொழி மூலமாக நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம். சைனீஸ் ஆகட்டும், ஜெர்மன் ஆகட்டும், ஃப்ரெஞ்சு ஆகட்டும், நீங்கள் சொந்த மொழியை விட்டுட்டு வேற ஒரு மொழி கற்றுக்கிட்டு அதை டீச் பண்ணிங்கனாக்கா அது மிகப்பெரிய வருமானம், பிரபலம் எல்லாம் கிடைக்கும். 3வது என்னன்னு கேட்டிங்கனாக்கா பாஸ்போர்ட் ஒன்று எடுத்து வச்சுருங்க. ஏன்னா வெளியே போகிறதுக்கு உண்டான ஒரே டாக்குமெண்ட்டு பாஸ்போர்ட்டு தான். ஸோ அந்த பாஸ்போர்ட்டையும் கண்டிப்பாக வாங்கிக்கிங்க. நீங்கள் வெளிநாடு போகிறீங்களாங்கிறத பற்றியெல்லாம் பேச்சு கிடையாது. நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் எடுத்துட்டிங்கனாலே அந்த கேது வந்து உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிடுவார். ஸோ இந்த விதமான விஷயங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக சக்ஸஸ் உண்டு. ஓகே சார். 8ஆம் தேதி எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு நம்பர் அது. 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8, 17, 26 வந்து 17ஆம் நம்பர்காரங்க மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் தான் பிறப்பாங்க, பணக்காரங்களாகவும் இருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து 8ஆம் நம்பரும் மீடியெலாம் நல்லாயிருக்கும். 26 தான் இருக்கிறதுலே கெட்ட 8ஆம் நம்பர்னு சொல்லக்கூடியது. இதை தவிர்த்தும் இன்னொன்று வந்து எல்லாரும் கவனிக்காது ஒன்று சொல்லிடுறேன். தேதி மாத வருஷம் கூட்டி எண்ணுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து 8ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மட்டும் இல்லாமல் தேதி மாதம் வருஷம் இந்த 26ன்னு எண்ணு தான் 8ஆம் நம்பர்லேயே கெட்ட எண்ணுன்னு சொல்கிறத காட்டிலும் எல்லாமே சேர்த்து வரும்போது 8 நம்பர்னு வருது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப கெட்டது. அது என்ன பண்ணணும்னு நான் சொல்லி இயற்கையாக அமைஞ்சிருச்சுன்னா என்ன சார்? அதுக்குண்டான தீர்வும் இருக்குது. நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. என்னன்னு கேட்டிங்கனாக்கா தேதி மாத வருஷம் கூட்டி எண் 8ன்னு வருது அப்படின்னா
இவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே இருக்குது. அதாவது ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. இவங்க எந்த விதத்துலேயும் ரெஸ்பான்ஸாக இருக்க மாட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாதவங்களாக தான் இவங்க இருப்பாங்க. ஆனால் இவங்களை வந்து விதியானது என்ன பண்ணும், வச்சு உருட்டி உருட்டி விளையாடும். அடுத்தவங்கள்ட்ட ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தும், அவங்கள வந்து போட்டு தாக்கும், இவங்களை பற்றி இல்லாத வேலையெல்லாம் பண்ணிடும். இந்த 8, 17, 26 காட்டிலும் தேதி மாத வருஷ கூட்டிய நீட்டிக்க வந்துருச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து ஃபுட்பால் கிரவுண்டில் அடிபடுற அந்த பாலோட மோசமான ஒரு நிலைமையில் ஏன்னு விடையே தெரியாமல் வாழ்க்கையே ஒரு சோகமான ஒரு சூழலில் இவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து மோசமான ஒரு தன்மை. இதற்கு ஒரு தீர்வு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த 8ஆம் நம்பருக்குண்டான தீர்வு பித்தத்தை குறைக்கிறது தான். லெமன் வாட்டர் வித்தவுட் சுகர், வெதுவெதுப்பான தண்ணியில் ரெகுலராக குடிங்க. பெரியவங்களை பார்க்கும்போது கர்ம வினை தீர்றதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரே பொருள் லெமன் மட்டும்தான். உண்டா இல்லைங்களா? ஒரு பெரியவங்களே பார்க்க போகிறோம், லெமனை தான் கொடுக்குறாங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை தான் கையில் கொடுத்து எவ்வளோ தான் ஒரு குறையை நம்ம சொல்லிடுறாங்க, இந்த லெமனை கொடுத்து அவங்க அனுப்பி வைப்பாங்க. ஏன் வந்து எலுமிச்சம்பழத்தை கொடுக்குறாங்கன்னாக்கா, அந்த எலுமிச்சம்பழ சாறுங்கிறது கர்மாவின் கேரக்டர் கர்மாவோட இது வந்து பித்தத்தின் மூலமாக தான் கேரியோர் ஆகி நம்ம மைண்டில் வேலை செய்யும். அதை குறைச்சா கர்ம வினைகளும் குறைஞ்சிருங்கிறதுனால நான் சொல்லக்கூடிய எளிய தீர்வு, நீங்கள் லெமன் வாட்டர் வித்தவுட் சுகர் நீங்கள் ரெகுலராக சேருங்க. உங்கள் படிப்படியான உங்களுடைய குறைஞ்சி ரொம்ப லைஃப் நல்லாயிருக்கும். 9, 18, 27 இது என்னென்னு கேட்டிங்கன்னா, 7 ஜென்மங்களில் பாவங்களை எடுத்து 8ஆம் நம்பரில் தீர்த்துட்டு புதுசாக பிறக்கிறது. நவ அப்படின்னா 9ன்னு அர்த்தம். ஆமாம் சார். நவ அப்படின்னா நவ நாகரிகம்ங்கிற போது புது நாகரிகம்னுங்கிறது. இந்த நவக்கே வந்து அர்த்தம் 2 வந்துருக்கு. புது பிறவியாக எடுக்கிறது தான் இந்த 9ஆம் நம்பர் நவங்கிறது. இந்த 9ஆம் நம்பர் பிறவியாக எடுக்கும்போது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, கிட்டத்தட்ட 1ஆம் நம்பர்காரங்க மாதிரியே தான் இருப்பாங்க. 9ஆம் நம்பர் எப்படி சூரியன் வந்து மேஷத்தில் உச்சமாகுதோ, செவ்வாயில் வந்து உச்சமாகுதோ, அதே மாதிரி இவங்க வந்து 9ஆம் நம்பருங்கிறது புது பிறவியாக எடுப்பாங்க. எடுக்கும்போது என்னென்னு கேட்டிங்கனாக்க, எல்லா விதமான அறிவும் இருக்கும், சூதும் இருக்கும். நல்லதும் இருக்கும், கெட்டதும். கள்ளங்கபடம் இல்லாமல் இருப்பாங்க, அறிவுடையவங்களாக இருப்பாங்க. இவங்க 8 நம்பர்லையும் புழங்கிட்டு வந்ததுனால இவங்களுக்கு நல்லதும் தெரியும், கெட்டதும் தெரியும். அதே மாதிரி சூழலை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இவங்களை சுற்றி கெட்டவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே. ஸோ இவங்க உஷாராக இருக்கும். இவங்க வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சக்கரை வடிவில் கெட்டவங்க சூழ்ந்து தான் நிச்சயமாக இருப்பாங்க. எப்படா இவங்க வந்து அசர்வாங்க, இவங்களை வந்து நம்ம ஜெயிக்கணும், அப்படி இவங்களை ஏதாவது காலி பண்ணணும், அந்த மாதிரியான ஆட்களாக தான் இருப்பாங்க. ஆனாலும் கூட இவங்களுடைய கேரக்டர் சூழ்நிலைகளையே மாற்றி வெற்றி அடைகிறது. சூழ்நிலை சரியாக இல்லைனாலும் அந்த சூழ்நிலை சரியாக மாற்றி, ஒரு படத்தில் கூட சொல்லுவார், இப்போ என்னை அடையவும் தெரியும், எப்படி வந்து இழுத்து பிடிச்சி வச்சிக்கவும் தெரியும்னு ஒரு கேரக்டர் சொல்லும். சரி, அதே மாதிரி தான் இவங்க. அதாவது எல்லா விதமான சூதுத்தன்மைகளும் நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு எங்கெங்கே சக்ஸஸ் வரும், எங்கே சக்ஸஸ் வரும்னு கேட்டிங்கனாக்க, ரத்தம் பார்க்கிற தொழில்களில் தான் வரும். செவ்வாய்ங்கிறது ரத்த தொடர்புடையது. அதனால வந்து சர்ஜனு, டாக்டர்ஸு, தீயணைப்புத்துறை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா காவல்துறை, இராணுவத்துறை. ஸோ இதுலெல்லாம் வந்து மிகப்பெரிய இன்ஜினியரிங் துறைகள் எல்லாத்துலேயும் ஸ்போர்ட்ஸ் வந்து 4ஆம் நம்பருக்கு தான் சிறப்பாக இருக்கும். 4ஆம் நம்பருக்காரங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஸ்போர்ட்ஸுங்கிறது 9ஆம் நம்பரை விட, 9ஆம் நம்பருங்கிறது உடல் உழைப்பை விட அவங்களுக்கு வந்து ரத்த தொடர்பான விஷயங்களை தான் ரொம்ப அதிகமாக இது பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே உஷ்ணம் உடம்புல அதிகமாக இருக்கும். உஷ்ணம் வந்து தகிக்கும். அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, ரத்த தானம் பண்ணுறது சிறப்பு. இல்லைன்னா வந்து ரத்தம் தானாக வெளியேறதுக்கு நம்மளே வந்து செஞ்சிடறது. என்னால் முடியாது, வயசாகிடுச்சுன்னா ஒரு பிளட் டொனேஷனுக்கு பதிலாக பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிங்க. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்களானால் சனிக்கிழமை, பெண்களானால் வெள்ளிக்கிழமை குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபைன் சார். உண்மையாகவே பொறுமையாக எங்களுக்கு இந்த நியூமராலஜி பற்றி மட்டும் இல்லாமல் 1ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க சார். உண்மையாகவே மக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இதை கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார். இவ்வளோ நேரம் எங்களுக்கு ரொம்ப அழகாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.